ஹாய் guys, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டோக்கியோ கூல் அனிமே சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். அதனால போன எபிசோட பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்பயும் போல இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய எல்லா பிளேலிஸ்ட் வீடியோ எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல வச்சுக்கோங்க. அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ற மாதிரி இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிடலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் மவனே நீ செத்தடான்னு டோக்கா காணிக்கையோட ஃபிளஷ் கடிச்ச உடனே எக்கச்சக்க பவர் அவளுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. அதனால இவளுக்குள்ள இருந்து வெளியில வரக்கூடிய பவர் ஷூ பார்த்த உடனே இல்ல இப்படி நடந்திருக்க கூடாது, இது எனக்கு தான் கிடைச்சிருக்கணும், இவளுக்கு போயிடுச்சே, இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு இவன் தன்னுடைய கார்குனையை வச்சு இவளை அட்டாக் பண்ண இவளுக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா இவன் நார்மலாவே ஒரு ஸ்ட்ராங்கான கோல் தான். அப்படி இருக்கும்போது இவ இப்ப காணிக்கையுடைய ஃபிளஷை சாப்பிட்டு தன்னுடைய பவர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டா இல்லையா? அதனாலதான் இப்படி இவனுடைய அட்டாக் எல்லாத்தையுமே அசால்ட்டா டாச் பண்ணதுக்கு அப்புறம் ஒய்யால நீ செத்தடா இன்னியோடன்னு புடிச்சு போட்டு இவனை செமையா அடிக்கிறா. அது மட்டும் இல்லாம இவளுடைய கார்குனேவில கண்ணாடி மாதிரி ஏதோ ஒரு அட்டாக்கிங் பவர் இருக்குது. அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணதும் இவனுடைய கார்குனே உடம்பு கிடம்பு அங்கன்னு கிழிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இருந்தாலும் இவனால திரும்பவும் ரீஜெனரேட் பண்ணிக்க முடியும் இல்லையா? அதனால டக்குன்னு ரீஜெனரேட் பண்ணிக்கிட்டு ஹே பரவாயில்லப்பா, அவனுடைய ஃபிளஷை சாப்பிட்டதுக்கு அப்புறம் உனக்குள்ள புது பவர்லாம் வந்திருக்குது. இருந்தாலும் என்ன நீ தோக்கடிக்கிறதுக்கு இந்த பவர் உனக்கு பத்தாதுன்னு இவன் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ்ல இவ கூட சண்டை போட ஆரம்பிக்க, மறுபடியும் உனக்கு சொன்னா புரியாதடா, நான் சொல்றத கேளு, ஒழுங்கா நீ திரும்பி வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இங்க இருந்து ஓடி போயிடுன்னு புடிச்சு போட்டு இவனை செம்மடியா அடிச்சுக்கிட்டே இருக்கிறா. ஆனா இவன் கேட்கிற மாதிரி இல்ல, எனக்கு காணிக்கே வேணும், அதுக்கு நான் உன்னை தோக்கடிக்கணும், அப்படி நான் உன்னை தோக்கடிக்கணும்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பவர் வேணும். சோ இப்போ எனக்கு வேற வழி கிடையாது, இன்னொருத்தன் வாய் வச்சு அந்த ஹியூமனை சாப்பிட்டே ஆகணும்னு நிஷிகியோட கேர்ள் ஃப்ரெண்டை சாப்பிடறதுக்காக செம்ம வேகமா ஓடி வர சடனா ஒரு கை இவனுடைய டையை பிடிச்சி தடுத்து நிறுத்துது. யாரான்னு பார்த்தா நம்ம நிஷிகி தான். ஏன்னா இவன் போன அடி வாங்கி முடியாத ஒரு நிலைமையில கடந்தா கூட தன்னுடைய லவர் எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். அதனாலதான் இவனை தடுத்ததுக்கு அப்புறம் ப்ளீஸ் அவளை விட்டுடு, அதுக்கு மேல என்ன சாப்பிடுன்னு இவன் கேட்டாலும் இல்ல நான் ஒன்ன சாப்பிட மாட்டேன், எனக்கு ஹியூமன் தான் வேணும்னு இவனை திரும்பவும் அடிச்சு போட்டுட்டு சாப்பிடறதுக்காக திரும்ப பட்டார்னு ஒரு சவுண்டு கேட்டதும் இவனுடைய ஒரு கை மட்டும் துண்டா பறந்துகிட்டு இருக்குது. ஏன்னா நிஷிகி இவனை தடுத்து நிறுத்தினதுக்கு காரணமே டோக்கா இவனை அட்டாக் பண்றதுக்கான டைமை வாங்கி கொடுக்கணும்ன்றதுக்காக தான். அதனாலதான் கரெக்டான டைம் வந்ததும் டோக்கா இவனை அட்டாக் பண்ணி ஒரு கையை பறக்க விட்டுட்டு இதுக்கப்புறமாச்சு நான் சொல்றதை கேளு, இங்கிருந்து கிளம்புன்னு சொன்னாலும் இவன் என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா இவன் தான் காணிக்கை மேல ஒரு மூடு பைத்தியமா இருக்கான் இல்லையா? அதனால ஹே காணிக்கை, எனக்கு இப்போ உன்னுடைய உதவி தேவை, நான் உன்னுடைய ஃப்ரெண்டுடா, வா எனக்கு கொஞ்சமா உன்னுடைய ஃபிளஷ்ல பைட்டு கொடு, நானும் திரும்ப ஸ்ட்ராங்கா மாறணும், அதனால வா காணிக்கை எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு இவன் காணிக்கையை பயமுறுத்துற மாதிரி பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாலும் அடுத்த செகண்டே இவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். ஏன்னா டோக்கா இவனை தப்பிக்க சொல்லி ஒரே ஒரு வாய்ப்பு கொடுத்தா இல்லையா? அதை இவன் யூஸ் பண்ணிக்கல. அதனாலதான் நீ இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான், நீ இவனை பின்பக்கமா வந்து போட்டு தள்ளிட்டு ரேஞ்ச் மோட்ல இருக்கிறவன் டைரக்டா போயிட்டு இந்த பொண்ணை கொல்லலாம் போறா. அதாவது நம்ம நிஷிகியோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளை கொல்றதுக்காக வரா. ஏன்னா இவங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது இவ என்னைக்காச்சும் போயிட்டு சிசிஜில இதை பத்தி சொல்லிட்டானா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஆபத்து வந்துடும் இல்லையா? அதனாலதான் இவளை நான் கொன்னே ஆகணும். நிஷிகி ஒழுங்கா வழியில இருக்காத, எட்ட போயிடு, நான் உங்ககிட்ட இன்னொரு தடவை இந்த மாதிரி அமைதியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன்னு கொஞ்சம் மிரட்டவும், இங்க பார் நீ என்ன மிரட்டினாலும் சரி என்ன கொன்னாலும் சரி இவளை விட்டு நான் போக மாட்டேன். ஏன்னா நாங்க ரெண்டு பேரும் ஈரு உடல் ஓர் உயிர்னு இவன் கொஞ்சம் டைலாக போட்டுக்கிட்டு இருக்க, காணிக்கவும் தான் பங்குக்கு ஏதாவது பண்றேன்னு இவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய ஹியூமன் ஃப்ரெண்ட்ஸோட பேரெல்லாம் சொல்லி இவளை கொஞ்சம் காம் டவுன் பண்ணி எல்லா விஷயத்தையும் புரிய வைக்கலான்னு பாக்குறான். ஆனா இவ புரிஞ்சுக்கிற நிலைமையிலே இல்ல. ஏன்னா இவளுக்குள்ள அந்த ரேஞ்ச் மோட் பவர் வந்ததும் ரொம்பவே வெறி பிடிச்ச மாதிரி மாறிட்டா இல்லையா? அதனாலதான் இவ கொஞ்சம் வெறி பிடிச்ச மாதிரி இல்ல நான் இவளை கொல்லணும், நீ குறுக்க வந்தாலும் உன்னையும் தாண்டி இவளை நான் கொல்லுவேன்னு இவ தன்னுடைய கார்குனையில இருந்து வரக்கூடிய அந்த கிளாஸ் பீஸை வச்சு செமையா அட்டாக் பண்ணிட்டா. ஆனா இந்த அட்டாக் எல்லாத்தையும் இந்த பொண்ணு மேல படக்கூடாதுன்னு நிஷிக்கு தாமேல வாங்கினதுனால அடுத்த செகண்ட் இந்த இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழப்போம் இந்த பொண்ணுடைய கண்ணுல கட்டி இருந்த கட்டும் அமுந்திருக்கும். அதனால இந்த பொண்ணு டோக்காவை பார்த்துட்டு வாவ் இது எவ்வளவு அழகா இருக்குதுன்னு இவளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்குனையை பார்த்து சொன்ன உடனே தான் இவளுக்கு கொஞ்சம் கான்சியஸ் வந்திருக்கும். அது போக இவளை நான் கொல்றதுக்காக வந்தேன், நான் ஏன் இப்படி பண்ணேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி தோணுச்சுன்னு அடுத்த செகண்டே ஒரு கில்டினஸோட இந்த இடத்துல இருந்து கிளம்பி போகவும் இந்த பொண்ணு இப்போதான் கீழே மயக்கம் போட்டு கிடக்கக்கூடிய நிஷிகியை பார்த்துட்டு ஐயோ நிஷிகி உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் கதறிக்கிட்டு இருக்கிறா. இருந்தாலும் இவங்க கூட இப்ப காணிக்கை இருக்கிறான்றதுனால இவங்களை காப்பாத்தி கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் மறுநாள் காலையில காணிக்கை நிஷிகியை டைரக்டா யோஷிமுரா கிட்ட கூட்டிட்டு வந்திருக்கான். ஏன்னா இப்ப இவன் கொஞ்சம் நல்லவனா மாறிட்டான் இல்லையா? அதனால இவனை நம்ம ஆர்கனைசேஷன்ல சேர்த்துக்கலாமான்னு யோஷிமுராட்ட கேட்கும்போது இவனும் சரி ஓகேப்பா அதுக்கு தாராளமா சேர்த்துக்கலாம், இருந்தாலும் இவனை நம்ம சேர்த்துக்கணும்னா நம்ம ஆர்கனைசேஷன்ல ஒரு 2-3 மாசம் இவன் ஒர்க் பண்ணணும்னு ஒரு கண்டிஷனை போடுறாரு. ஏன்னா இந்த அண்டேகோ ஆர்கனைசேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய எந்த ஒரு கோல்ஸும் அன்வான்டா போயிட்டு சாப்பிடணுன்றதுக்காக எந்த ஒரு ஹியூமனுமே அட்டாக் பண்ண மாட்டாங்க. அதனாலதான் இங்க ஜாயின் பண்ண வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொடுத்து அவங்க எப்படிப்பட்டவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்றது எல்லாத்தையுமே இவங்க ஸ்டடி பண்ணிடுவாங்க.
அதனாலதான் இந்த கண்டிஷனுக்கு எல்லாத்துக்கும் ஓகேவான்னு இவர் கேட்கும் போது இவனும் எனக்கு எல்லா கண்டிஷனும் ஓகே தான் சொல்லிட்டு அடுத்த செகண்டே நம்ம காணிக்கை எப்படி இந்த இடத்துல ஒரு டீ பாயா இருப்பானோ அதே மாதிரி ஒரு டீ பாயா மாறிட்டான். இருந்தாலும் இந்த நிலைமையில இருக்கக்கூடிய இவனை பார்த்துட்டு ஹீடேவால கொஞ்சம் தாங்கிக்க முடியல. ஏன்னா ஹீடேவுக்கு இவன் ஒரு கோல்ன்ற விஷயம் தெரியாது. அது போக இவனுக்கு சீனியர் இல்லையா, அதனாலதான் ஏன் சீனியர் உங்களுக்கே இந்த நிலைமன்ற மாதிரி இவன் கதறிக்கிட்டு இருக்க, கொஞ்சம் அமைதியா இருப்பா, நான் இப்படி மாறினதுக்கு காரணம் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மட்டும் இல்லனா நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன்னு இவர் கொஞ்சம் மொட்டையா சொன்ன உடனே ஹீடே இவர் டோக்காவை தான் லவ் பண்றாரு நினைச்சுக்கிட்டு நீங்க டோக்காவை சைட் அடிக்கிறீங்களான்னு கேட்க, அட பாவி நான் அப்படிலாம் பண்ணலடா, அவ இங்க வரதுக்கு ஒரு சின்ன காரணம் தான், இருந்தாலும் நான் அங்க முழுசா வரதுக்கு காரணம் இன்னொரு பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு ரொம்ப நாளா தங்கிட்டு இருக்கா இல்லையா, அவ என்னால முடியாது, நான் நீங்க சொல்றதை கேட்க மாட்டேன், என்ன அப்பா கிட்ட கூட்டிட்டு போங்க, இல்லனா நானே போய் அப்பாவை பாப்பேன்னு அழுதுகிட்டே இவ தன்னுடைய ரூமுக்கு ஓடி போறா. ஏன்னா இவ ரொம்ப நாளாவே இங்கே இருக்கிறதுனால இவளுடைய அப்பாவை போய் பார்க்கவே இல்லை, அதாவது அந்த டாக்டர் அவரை போய் இவ பார்க்கவே இல்லை. அதனாலதான் இவளுடைய அம்மா கிட்ட இவ கோச்சிக்கிட்டு கொஞ்சம் அழுதுகிட்டே ஓடினதுக்கு அப்புறம் காணிக்கவும் சரி ஓகே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன்னு இவன் புதுசா வாங்கின புக்கெல்லாம் பத்தி சொல்லி இவளை சமாதானப்படுத்த பாக்குறான். பட் இந்த குட்டி பொண்ணு ஒரு வார்த்தை கூட உள்ள இருந்து பேசவே இல்லை. அதனால இப்ப இவளுக்கு என்ன பிரச்சனைன்னு இவனுக்கு முழுசா தெரியாததுனால டைரக்டா வந்து இந்த பொண்ணுடைய அம்மா கிட்டே அவளுக்கு என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு கேட்கும் போதுதான் அவ தன்னுடைய அப்பாவை பார்த்தே பல நாளாச்சுன்ற உண்மையை இவன் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவருக்கு அந்த மாஸ்க் போட்டிருக்க மூலியமா ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுன்றத சொல்றதுக்கு பதிலா ஒரு வேலையா இருக்கிறாரு, அதனாலதான் அவரால் தன்னுடைய பொண்ணை பார்க்க முடியலன்னு மொட்டையா சொல்லவும் இவனு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே நீங்க உங்க பொண்ணு கிட்ட போயிட்டு ஹாஷா பேசாம கொஞ்சம் நார்மலா பேசி பாருங்க, கண்டிப்பா அவ நீங்க சொல்றத புரிஞ்சுப்பா, சோ நீங்க போய் பேசி பாருங்கன்னு கொஞ்சம் அட்வைஸ் போட்டு அனுப்பி வைக்கவும் இவங்களும் சரி ஓகே சின்ன பையன் சொல்றான் எதுக்கும் நம்ம ட்ரை பண்ணுவோம்னு வந்து அந்த குட்டி பொண்ணு கிட்ட பேச ஃபர்ஸ்ட் இவ கோவப்பட்டு இல்ல நீங்க என்னுடைய அம்மாவே கிடையாது, என்னுடைய அப்பாவை நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்களா, அப்படின்னா நீங்க என்னுடைய அம்மாவே கிடையாது, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்னு கதறி கதறி அழுதுகிட்டே இருக்கிறா. ஏன்னா இவ ஒரு குட்டி பொண்ணா இருக்கிறதுனால அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா இவளால புரிஞ்சுக்க முடியாது இல்லையா, அதனாலதான் இவங்க சமாதானப்படுத்துற மாதிரி என்ன சொன்னாலும் இவன் கொஞ்சம் அழுதுகிட்டே இருக்க ஒரு கட்டத்துல ஹே இங்க பார் உனக்கு என்ன அப்பாவை பார்க்கணும் அவ்வளவுதானே, இன்னைக்கு ஈவினிங் நம்ம அப்பாவை கண்டிப்பா போய் பார்ப்போம், ஏன்னா உங்க அப்பா என்கிட்ட இன்னைக்கு வேலையை முடிச்சிருன்னு சொல்லியிருக்காரு, அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, கண்டிப்பா இன்னைக்கு ஈவினிங் நம்ம போயிட்டு அப்பாவை பார்க்கலான்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இன்னொரு பக்கம் டாக்டரை மீட் பண்றதுக்காக அந்த மாஸ்க் மேன் வந்துட்டான். ஆனா இந்த தடவை மாஸ்க் போடல, அதுக்கு பதிலா நார்மலா தான் வந்திருக்கிறான். அதனால இவனை பார்த்ததும் ஏமரி நீங்களா, சரி ஓகே நீங்க கேட்டதை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், இதை பாருங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதான்னு கேட்கவும் பரவாயில்ல பரவாயில்ல நல்லதா செஞ்சிருக்கிற, இருந்தாலும் இது பழசு மாதிரி ஒர்க் ஆகுமா இல்ல ஸ்டக் ஆகுமான்னு எனக்கு தெரியல, அதனால இங்க யாராச்சும் இருக்காங்கன்னா சொல்லு, அவங்கள வச்சு நான் ட்ரையல் பாக்குறேன்னு சொன்னதும் எமூரி ப்ளீஸ் உங்கள்ட்ட நான் கெஞ்சி கேட்கிறேன் இங்க இருந்து கிளம்புங்க, ஏன்னா இந்த இடத்துல நானும் என்னுடைய ஃபேமிலியும் அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறோம், அதனால ப்ளீஸ் இங்க இருந்து கிளம்புங்க, அது மட்டும் இல்லாம இன்னொரு தடவை இதை என்ன செய்ய சொல்லி கேட்காதீங்க, என்னால இதுக்கப்புறம் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லப்போம். என்னப்பா முடியாதா? இதை நீ செஞ்சு கொடுத்ததுனாலதான் இவ்வளவு நேரம் நான் உன்னை உயிரோட வச்சுட்டு இருந்தேன், ஆனா நீ இப்படி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள தப்பான ஒரு விஷயம் தோணுது, இல்லனா நீ இதை பத்தி வேற யாருக்கிட்டே சொல்லிடுதான் அவங்க எல்லாருமே என்ன தேடி வந்து அட்டாக் பண்ண வந்துருவாங்க, அதனால வரம் கொடுத்தவன் தலையிலே கையை வைக்கிற கதையா உன் கதையை இப்ப நான் முடிக்க போறேன்னு சொல்லப்போம். அடுத்த செகண்ட் இந்த குட்டி பொண்ணுடைய அப்பாவை அட்டாக் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலோட செவுத்தை உடைச்சி தூக்கி வெளியில கடாசுறாரு. ஆனா இப்படி வெளியில போய் விழுந்தவர் கரெக்டா இந்த சிசிசி சேர்ந்த 2 பேரு கோல்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய காலடியில போய் விழுந்திருப்பாரு. அதனால இவரை பார்த்ததும் இவனுடைய உடம்புல கொஞ்சம் உயிர் இருக்கு, இருந்தாலும் இவனை அட்டாக் பண்ணவனை ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோலை சமாளிச்சுக்கலான்னு இவங்க சொல்லிக்கிட்டே முன்னாடி பார்த்தா இவங்க இவ்வளவு நாளா தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த 13வது வார்டை சேர்ந்த கோல் இந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. அதாவது நம்ம மாஸ்க் மேன் தான் அந்த 13வது வார்டை சேர்ந்த அந்த வித்தியாசமான கோல். அப்பனா நாங்க தேடிக்கிட்டு இருக்கிறது ஒன்னதானான்னு இவங்க வச்சிருக்கக்கூடிய பெட்டிக்குள்ள இருந்து ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுக்கிறாங்க. அண்ட் அது போக இந்த ஆயுதம் எல்லாமே பாக்குறதுக்கு அப்படியே காகுனே மாதிரி இருக்குது. அதனால உன்னுடைய கதையை இதை வச்சு நாங்க முடிக்க போறோம்னு இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணாலும் இந்த மாஸ்க் மேன் செம்ம ஓவர் பவர்டா இருக்கிறான். அதனால இவங்க 2 பேரையும் இவன் அசால்ட்டா சமாளிச்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த வயசானவர் மாதிரி இருக்காரு இல்லையா, இவர் என்ன பண்ணிடுறாரு, தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று அழுத்தினதும் கோல்ஸுக்கு எப்படி காகுனியை வெளியில வந்து அட்டாக் பண்ணுமோ அதே மாதிரி ஒரு காகுனிய மாதிரி ஃபார்முக்கு மாதிரி இது அட்டாக் பண்ண போக ஆர்டிபிஷியல் காகுனேவா இதை வச்சுக்கிட்டுலாம் என்ன அட்டாக் பண்ண முடியாது ராசா, ஏன்னா என்னுடைய காகுனே இதை விட ஓவர் பவர்னு இவன் தன்னுடைய காகுனியை வச்சு அசால்ட்டா அதை உடைச்சு போட்டுட்டு இன்னொரு தடவை உங்களை பாக்குறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா நான் பாக்குறேன், ஏன்னா இப்ப எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வரட்டா மாப்பிள்ள
இப்படின்னு ஒரு காமெடியை பண்ணிட்டு இவன் கிளம்பி போக, சார் என்ன சார் நம்மளுடைய ஆர்டிபிஷியல் கால்குலேட்டர் அசால்ட்டா அந்த கோல் உடைச்சிடுச்சு, நம்ம என்ன சார் பண்றதுன்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா ஒரு கோலா இருந்தார் இல்லையா, அவர் எழுந்து இவங்களை அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்காரு. ஏன்னா இப்ப இவருக்கு ரொம்பவுமே அடிபட்டு இருக்கும், அதை ஹீல் பண்ணிக்கணும்னா ஒரு மனுஷனை சாப்பிட்டாகணும் இல்லையா, அதனாலதான் இவங்களை யாராச்சும் ஒருத்தவங்களை கொண்டு சாப்பிடலான்றதுக்காக தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு காகுனியை யூஸ் பண்ணி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. ஹே, நம்மளுடைய ஆர்டிபிஷியல் காகுனி ரொம்ப வீக்கா இருக்குன்னு சொன்னல, அதை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு அடுத்த செகண்டே இவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு ஆயுதத்தை வச்சு இவரை போட்டு தள்ளிட்டு இவரை பத்தி இன்னும் இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் கிடைக்குதான்னு இவருடைய கிளினிக்குள்ள எல்லாம் போய் செக் பண்ணி பார்த்தா உள்ள ஒரே இந்த குழந்தைங்க வரையக்கூடிய டிராயிங்ஸா இருக்குது. அதனால இதை பார்த்த உடனே இவங்க கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க இந்த டாக்டர் கோலுக்கு கண்டிப்பா ஒரு வைஃபும் ஒரு பொண்ணும் இருக்குன்னு. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் கோலா இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்றதுனால சீக்கிரமா அவங்களை தேடி கண்டுபிடிங்க, அவங்கள நம்ம கொன்னே ஆகணும்ன்ற மாதிரி இந்த பக்கம் இவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு எந்த ஒரு விஷயமும் தெரியாம இந்த குட்டி பொண்ணுடைய அம்மா இவளுக்கு தேவையான புக் எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம அப்பாவை பார்க்க போறோம்னு சந்தோஷமா பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பேசிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் சிசிஜி சேர்ந்தவங்களும் டாக்டருடைய கிளினிக்ல இருந்து எடுத்த சில பொருள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இருக்கக்கூடிய பொண்ணா நீங்க பாத்தீங்களா, இல்ல இந்த டிராயிங் வரைஞ்ச பொண்ணை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அதனால இதை பார்த்த உடனே இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு. அதனால இதுக்கப்புறம் இந்த வழியில போக கூடாது, நம்ம இந்த வழியா போலான்னு திரும்ப வந்த வழியா போய்கிட்டு இருக்க. விசாரிச்சுட்டு இருந்தவங்களும் இவங்க வேகமா போறதை பார்த்துட்டு, ஹேய் இவங்க போட்டுருக்க ட்ரெஸ்ஸும் அந்த வீட்ல இருந்து எடுத்த சில போட்டோஸோட ட்ரெஸ்ஸும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு, அதனால இந்த விஷயத்தை பத்தி நம்ம சீஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே இவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இந்த குட்டி பொண்ணுக்கு தன்னுடைய அம்மா எதுக்கு வந்த வழியில திருப்பி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சுத்தமா தெரியல. அதனால எதுக்குமா இந்த வழியில போறோம்னு கேட்கவும், ஒண்ணும் இல்ல நான் சொல்றதை மட்டும் கேளு, வா போலாம் நம்ம அப்பா கிட்ட தான் போறோம்னு இவங்க கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போதே இந்த குட்டி பொண்ணுக்கு தன்னுடைய அப்பாவுடைய ஸ்மெல் வந்திருக்கும். அதாவது கோல்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்மெல் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்குது இல்லையா, அது மூலியமா தன்னுடைய அப்பாவுடைய ஸ்மெல் பக்கத்துல தான் வருதுன்றதை இவ தெரிஞ்சுக்கிட்டதும், அம்மா நீங்க சொல்ற மாதிரி அப்பா இந்த பக்கத்துல இல்ல, அவருடைய ஸ்மெல் எனக்கு நல்லாவே வருது, அவர் இந்த பக்கத்துல தான் இருக்காருன்னு இவ ஒரு முட்டு சந்து பக்கமா போகவும் இந்த இடத்துல இவ எதிர்பார்த்த வந்த மாதிரி இவளுடைய அப்பா இல்ல, அதுக்கு பதிலா அந்த சிசிஜியை சேர்ந்த அந்த ரெண்டு பேர் இருப்பானுங்க இல்லையா, அவனுங்க தான் இருக்கானுங்க. ஆனா எப்படி இந்த பொண்ணுக்கு தன்னுடைய அப்பாவுடைய ஸ்மெல் வந்துச்சு, ஏன்னா இவனுங்க அந்த பொண்ணுடைய அப்பாவை போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய கார்புனியாவை இவனுங்க வெப்பன் செய்யறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. அதனாலதான் அந்த ஸ்மெல் இவளுக்கு வந்ததும் அப்பா நினைச்சிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பா. அது மட்டும் இல்லாம இவ கூடவே சேர்ந்து இவளுடைய அம்மாவும் வந்ததுனால நாங்க எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே முடிய போகுதுன்ற மாதிரி இவனுங்க சொல்லவும் டக்குனு இந்த குட்டி பொண்ணுடைய அம்மா தன்னுடைய காகுனியை வெளியில கொண்டு வந்து இந்த பொண்ணு அப்படியே லாக் பண்ணிக்கிட்டு, இங்க பாருமா என்னுடைய நேரம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன், ஆனா நீ இந்த உலகத்துல வாழணும்ன்றது தான் என்னுடைய ஆசையும் உன்னுடைய அப்பாவுடைய ஆசையும், அதனால உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். சோ இப்போ நான் சொல்றத நல்லா தெளிவா கேளு, நான் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதும் நீ செம்ம வேகமா இந்த இடத்துல இருந்து அன்டியோக்கு ஓடி போயிடணும், அதனால அம்மா சொல்றத நீ கேப்பல்லன்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இந்த குட்டி பொண்ணுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிடுச்சு, அம்மா இதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரமாட்டாங்கன்னு. அதனால இல்லம்மா நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலும், இல்லம்மா நீங்க இருந்து போய் தான் ஆகணும்னு மனசை கல்லாக்கிக்கிட்டு ஒரு பக்கமா அட்டாக் பண்ணி போறதுக்கான வழியை கிரியேட் பண்ண இந்த குட்டி பொண்ணு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த இடத்துல இருந்து அழுதுகிட்டே ஓட ஆரம்பிக்கிறா. அது போக போற வழி நெடுக்க யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு கோல் பக்கத்துல இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க, எங்க அம்மா சிசிஜி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க, யாராச்சும் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, டோக்கா காணக்கே யோஷிமுரா யாராச்சும் இருக்கீங்களான்னு இவ அழுதுகிட்டே ஒரு இடத்துல கீழே விழவும் இன்னொரு பக்கம் எங்கேயும் நடந்து போய்கிட்டு இருக்கக்கூடிய காணிக்கைக்கு இந்த விஷயம் எல்லாமே சென்ஸ் ஆகுது. அதனால என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி எனக்கு ஒரு சென்ஸ் வருதுன்ற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இந்த எபிசோட் கொஞ்சம் கேரக்டர் டெவலப்மெண்ட் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கும், ஏன்னா இந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா இவளை வச்சு ஒரு சின்னதா ஒரு ஸ்டோரி வரும், அதனால இவளுக்கு கொஞ்சம் கேரக்டர் டெவலப்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னும் சில பேர் சிசிஜி எல்லாம் எதுக்கு போற உள்ள வராங்க, இவங்க யாருன்னு வேற கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவங்க யாருன்னா நம்ம ஊர்ல எப்படி FBI CIA போலீஸ்க்கு மேல நிறைய பேர் இருக்காங்களோ அதே மாதிரி தான் கோல்ஸ் கிட்ட இருந்து ஹியூமன்ஸை காப்பாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு டீம். அது போக இவங்க கிட்ட அட்வான்ஸ்டான வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் கார்புனியா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ்டு வெப்பன். ஆனா இந்த எபிசோட்ல இந்த குட்டி பொண்ணுடைய அப்பாவுடைய கார்புனியாவை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு இவங்க என்ன பண்ண போறாங்க அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல இன்னும் நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றது எல்லாத்தையும் ஒரு குழப்பத்தோட தான் இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க இல்லையா. அதனால இந்த குழப்பத்தோட கொஞ்சம் எனக்காக வெயிட் பண்ணுங்க, நாளைக்கான எபிசோடோட உங்களை நான் வந்து மீட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த எபிசோட பத்தின உங்களுடைய தாட்ஸ் அண்ட் வியூஸை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோடோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.